ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் ரொம்பவே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் டிப்ஸ் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சொட்டு நல்லெண்ணெயில் நான் ஒரு 10 வெள்ளைப்பூடு வந்து நாட்டு வெள்ளைப்பூடாக சேர்த்து நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வெள்ளைப்பூடுனா ஒரு 5 எடுத்துக்கோங்க போதும். இது வந்து உடம்புல தேவையில்லாமல் செய்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அதோட கலர் வந்து இந்த ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக சில பேர் வந்து பச்சையாக அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. பச்சையாக அப்படியே வந்து சாப்பிட்றப்போ என்ன ஆகுனா, சில பேருக்கு வந்து அந்த அசிடிட்டி ஃபார்ம் இல்லைனா வந்து அல்சர் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்றப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. ஃபுல்லாக பாருங்கள், அந்த கலர் அதோட ஸ்கின்னோட கலரே பார்த்திங்கன்னா அதோட அந்த ப்ரௌன் கலர் ஆகிருக்கணும். அந்த மாதிரி ஆற வரை நீங்கள் வதக்கிட்டு அதை அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கணும். இதோட நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து கருப்பட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் கருப்பட்டி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கனால இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லைனா கருப்பட்டி கடிச்சு சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளைப்பூடு மாதிரி சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கருப்பட்டியும் வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்கு தேவையில்லாத கசட்டெல்லாம் வந்து வெளியேற்றுறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டிப்புன்னு வந்து பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான டிப் தான். மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடாமல் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சுத்தமான தேன் வந்து சேர்த்துக்கோங்க. சுத்தமான தேனாக இருக்கணும். அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் குடிச்சிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ வேறு ஏதாவது வந்து குடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். உட்காந்து வேகமாக குடிக்கக்கூடாது. சிப்பாக மெதுவாக, எவ்வளோ மெதுவாக அவங்களால முடியுமோ அவ்வளோ மெதுவாக வந்து குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் உட்காந்து தான் வந்து குடிக்கணும், நின்றுக்கிட்டேலாம் வந்து குடிக்கக்கூடாது. அதுவும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இது. இப்போ நான் சொன்ன 2 டிப்பும் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மாற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து தேன் வந்து குடிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா, செகண்ட் டே வந்து வெள்ளைப்பூடும் அந்த கருப்பட்டி சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஹெவியானதை சாப்பிட்ற மாதிரி மத்தியான டயத்துலாம் தூங்குறோன்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ட உடனே வந்து தூங்காதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஏதாவது வாக் பண்ணுற மாதிரி இல்லைனா கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபீட் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும். இந்த டைம் கிடைக்கிறப்போ வந்து தூங்குவோம்ல, அதனால தான் நிறைய பேருக்கு வந்து வெயிட் போடுது. சாப்பிட்ட உடனே வந்து தூங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அது மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ரெசிபினாலும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்பப்போ வந்து ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லது தான். உங்களுக்கு மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். அதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபீட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அந்த 2 டிப்பை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளானதான், ஈஸியாகவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டயத்தில் நீங்கள் ஃபீட் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்பவே ஹெவியான வெயிட் லாஸ் டயட்டுக்கெலாம் நீங்கள் வந்து போக முடியாது. அது வந்து குழந்தையோட வந்து ஹெல்த்துக்கும் வந்து பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இது வந்து எடுக்கிற ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீடிங்லாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.